ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா நகங்கள்லையும் நகங்களை சுற்றி அந்த கண்கள்லையும் தசை பகுதிகளிலும் சில பேருக்கு வலி இருக்கும். இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு தெரியாது. சில பேர் எலுமிச்சம்பழத்தெல்லாம் சொருகி இருப்பாங்க. சில பேர் ஆனா அங்க ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஆனா நகங்களை தொட்டா வலிக்குது, லைட்டா எங்கேயாவது பட்டா வலிக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும். ஸோ என்ன காரணங்களால நகங்கள் வலி எடுக்கும், ஸோ அதை எந்த லெவல்ல நம்ம சரி செய்யலாம், இல்லை எந்த இடத்துல நம்ம மருத்துவர்களை அணுகணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பெரும்பான்மை நகம் அப்படிங்கிறது என்ன, இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட் டிஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இந்த நகம் இருக்கும். ப்ளஸ் நகம் அப்படிங்கிறது நம்முடைய டெட் டிஷ்யூ தான். அப்ப என்ன அப்படின்னா, ஒருவர் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நகத்தை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த நகங்கள்ல வலி ஏற்படுவதில் பெரும்பான்மையான காரணம் நீங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி என்ன அப்படின்னா நகைச்சொத்து. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்தை ஏற்படுறது, நகைச்சொத்தைன்னு ஏற்படுறது, இல்லை நகைச்சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது. ஸோ பாக்டீரியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இது ஒரு மாதிரி செவச்செவன் இருக்கும், வலிகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே அந்த நேரத்தில் ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக திரிபலா சூரணம் நமக்கு தெரியும். ஸோ இந்த திரிபலா சூரணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் திரிபலா சூர்ணம் எடுக்கணும். கொஞ்சம் திரிபலா சூர்ணத்தை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டிகாஷன் மாதிரி எடுத்துக்கணும். இந்த திரிபலா சூரணத்தையும் அந்த கஷாயத்தை இந்த திரிபலா சூர்ணத்தில் விட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணி நார்மலாக நம்ம மருதாணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். இந்த நக விரல்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமணக்கிணை அதனுடன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்து அந்த இடத்துல போட்டுட்டு அதன் மீது இந்த திரிபலா சூர்ணம், திரிபலா கஷாயம் கலந்த அந்த கலவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம மருதாணியாட்டம் இரவு நேரத்தில் வச்சுட்டு வந்தோம். இரவு நேரத்தில் இல்லை, ஒரு நாள் இரவு வச்சோனாலே நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நல்லா குறைஞ்சிரும். ஒரு 2 நாட்கள் வைக்கும் பொழுது அது நார்மல் ஆயிடும். ஸோ இதனுடன் அடிஷ்னலாக நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்க ட்ரை பண்ணும். நெல்லிக்காய் ஊறல் தண்ணீர் எடுக்கலாம். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இங்கே மஞ்சள் போட்டோமோ அதே மாதிரி மஞ்சள் மிளகு கலந்த நீர், வெந்நீரை தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகணும். இது மாதிரி பண்ணோம்னா முதல் நாள்லேயே ஒரு நாள்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 3வது நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரோன் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நகமானது வளர்ந்து கொண்டே வரும். ஆனா அதோட ஒரு எண்டு உள்ள இருக்கும், தசைகளுக்குள்ள இருக்கும். மறு எண் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நீட்டி இருக்கும். ஸோ அதுல மேல் இருக்கக்கூடிய ஓரத்துல 2 ஓரமும் வெளியே நீட்டிட்டு வரணும். அந்த மாதிரி வளரும் பொழுது அது முழுவதுமாக வளராமல் என்ன ஆகும், அதாவது வளர்றது தசைகளுக்குள் இடுக்குகள்ல போய் வளர்ந்துரும். இது பெருசா நமக்கு பார்ப்பதற்கு தெரியாது. என்னமோ தெரியலையே, கையை தொட்டா பாத்தீங்கன்னா நமக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த நகத்தோட அடிக்கண்கள்ல வலி இருக்காது, நுனியில தான் நம்ம பெயின் ஃபெல் பண்ணுவோம். நார்மலா கண்ணாடிகள் வைத்து பார்த்தாலும் இல்ல நம்ம மொபைல்லையே நல்ல மேக்னிஃபயர் போட்டு இந்த 2 ஓரங்களை ஏதாவது ஒரு ஓரத்தை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓரம் நமக்கு வெளியே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கம்மியாக தான் உள்ள சொருகி இருக்கு, இன்க்ரோன் நகம் வளர்ந்துருக்கு அப்படின்னா எப்சம் சால்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு அந்த கை விரல்களையோ அல்லது அந்த கால் விரல் நகத்தையோ நம்ம என்ன செய்யணும், ஒரு 15 நிமிஷம் அதில் ஊற வைக்கணும். ஸோ ஊற வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வலித்தன்மை குறையும். ஸோ அப்போ நம்ம பார்த்துட்டு லைட்டாக என்ன பண்ணணும், அந்த தசைகளை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி விட்டோம்னா அந்த நேரத்தில் தசைகள் ரொம்ப அந்த ஒரு ஸ்டிஃபாக இருக்காது. ஒதுக்கி விட்டுட்டு அந்த உள் வளர்ந்த இடத்த லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெளியிலது அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும். யூஸ்வலா சில சமயம் சில பஞ்சு மாதிரி காட்டன், சின்ன காட்டன் அந்த நம்ம த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க. முறையா வந்து மருத்துவர்களை வந்து போய் பார்க்கணும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா சில ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றனால இன்ஃபெக்ஷன்னால அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகம் மற்றும் தசை இடுக்குகள்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன வீக்கம் வந்து ஏற்படும். அதே மாதிரி பஸ், சலம், இல்ல நீர் போன்றவை வந்து வைக்கும். ஸோ அந்த இதுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா ஆமணக்கு மஞ்சள் போட்டுட்டு நல்லா நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு ஆமணக்கு மஞ்சள், ஆமணக்கு மஞ்சள் கலந்து போட்டு திரிஃபலா சூர்ணம் வந்து போட்டுட்டு அந்த பேக் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம், ஏதாவது புதுசா ஒரு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணோமா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தா மற்றும் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் இதை பார்த்துட்டு இங்க அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மெடிக்கல் ஷாப்ஸ்ல நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அது பேர் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம், நீங்க பண்ணிடக்கூடாது. இது எது பண்ணுங்க உள்ள இருக்க இதெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி நிறைய மண் மாதிரி எல்லாம் வருதுன்னு சொல்லி இன்ஃபெக்ஷன் ஆகி விரலை எடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு நம்மில் யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, யாருக்கு சர்க்கரை நோய் இல்லை அப்படிங்கிறது தெரியாது. வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக போகும் பொழுதுதான் சர்க்கரை நோய் நமக்கு இருக்குதுங்கிறது தெரியும். ஸோ அதனால நகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நெயில் பட் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால பாருங்க, ஒரு நாள் 2 நாட்கள்ல அது கொஞ்சம் செட்டில் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா இதை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முறையாக மருத்துவர்களை அணுகி சிகிச்சை மேற்கொள்வதுதான் சிறப்பு. நன்றி.